எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அந்த மானத்தை இழந்து நிக்கிறக்கா, கட்டின துணியோடு இல்லாம நிக்கிற என்னைய காப்பாத்தக்கா. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு முகேசே வாடாடே, சஞ்சீவே வாடாடே. ஐயோ கடவுளே. ஈரோடு மாவட்டம் பெருமகை கிராமங்க. என் தங்கச்சி பேர் ஹேமபிரியா, என் பேர் வித்யபாரதி. அப்டாஸில் தங்கச்சி 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க. அது லோன் கட்டிகிட்டு இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு 2 மாதம் கட்ட முடியாமல் போச்சு. அவங்க வந்து லோன் கட்டணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. லோன் அமௌண்ட்டு கட்டுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டால், எத்தனை நாளுமா டைம் கேட்டே இருக்கிறீங்க, வருஷம் கடைசி ஆகுது, நீங்கள் கட்டி முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக நடந்ததுங்க. இது நடக்கும்போது கூட நான் இருந்தேன். அப்போது அவங்க பேசுனாங்க, கண்டிப்பாக இது வந்து கட்டித்தாமல் ஆகணும், எந்த சூழ்நிலையிலும் அது விட முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பணத்தை கட்டி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேங்க, எனக்கு டைம் கொடுங்க. அப்போ கூட அவள் கட்டுறேன்னு சொல்ல, நான் டைம் கொடுங்க, என்னால் இப்போ முடியல, கட்டுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டால். நான் அங்கேருந்து வந்து பார்க்கும்போது இந்த பசங்க 4 பேரும் ஏதோ போய் அவளை பேசியிருப்பாங்க போல இருக்குது. அவள் சீமனை ஊற்றி பற்ற வச்சிட்டாளுங்க. நான் போகும்போது பாவாடை மட்டும் கட்டியிருந்தா, மேலே துணி இல்லை. அக்கா, நம்ம மானத்தை இழந்து நிற்கிறக்கா, கட்டின துணியோடு இல்லாமல் நிற்கிற என்னைய காப்பாத்தக்கா, மானத்தை காப்பாத்தக்கா அப்படின்னு அழுதாளுங்க. அந்த சூழ்நிலையில் யார் வந்து என்ன பேசணும் அப்படின்னு கேட்டுக்க, அக்கா அவ சொன்ன வார்த்தை என்னை உயிரை இழுத்துருச்சக்கா. அத்தை பெரிய கேள்வி கேட்குறான், உசுறு போகிற மாதிரி கேட்குறான். என்னவா கேள்வி சாமி கேட்டால் இன்னும் சொல்ல முடியாதக்கா. என்ன கேள்வி அக்கா, என்ன கேள்வி கேட்டா சாமி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதக்கா. அத்தை பெரிய கேள்வி கேட்குறா அப்படின்னு சொன்னாலுங்க. நான் எரிச்சிட்டா. நான் போகும்போது அவகிட்ட அதை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அக்கா காப்பாத்திரு, ஐயோ காப்பாத்திரு காப்பாத்திரு, அவனுக்கு என்னை உயிர் வர மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்கன்னு ஆத்திரப்பத்தி எடுத்து ஊற்றிட்டு காப்பாத்திருக்கா அப்படிங்கிறது மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு அவளுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு வந்து இங்கே இறந்துட்டா. 2 குழந்தைங்களும் நிற்குதுங்க. ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். படிக்கிற பையன் இனி வேலைக்கு வந்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறான். இனி அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அவங்க அப்பனை பாருங்க, ஒரு பைத்தியக்காரன் ஆகி போயிட்டு அவன் முன்னாடி சத்துன்னு அவன் பாருங்க எப்படி இருக்கிறன்னு பாருங்க. பைத்தியக்காரன் நாட்டு இருக்கிறானுங்க. இந்த குழந்தைங்க எப்படிங்க பசங்க பெருசாவாங்க. சரி, இன்னைக்கு நாளைக்கு அந்த அப்டாஸ் கம்பெனிக்காரங்களுக்கு நாங்கள் பணமே யாருக்கிட்டையாவது காலை கட்டி நாங்கள் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்க, இந்த பசங்க இழந்த அம்மாவை எங்கேருந்துக்க கொண்டு வருவாங்க? எவ்வளோ பணங்க கொடுப்பீங்க அவனுக்கு? இன்னைக்கு உங்கள் பணத்தை பூரா செட்டில் பண்ணாலும் அவங்களுடைய அம்மாவை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவீங்களாங்க? சொல்லுங்கள், அவங்க அம்மாவை யாருங்க கொடுப்பீங்க? அந்த பசங்களுக்கு ஊருக்கே எல்லாத்துக்கும் அம்மா இருக்குது, அந்த பசங்களுக்கு யாருங்க இருப்பாங்க? அடுத்த தாய் தான் போய் அவனுக்கு ஒவ்வொன்றும் செய்யணும், கூடி குறிக்க நிற்பாங்க. அவனோட வாழ்நாளுக்கு அது அவனுக்கு அப்டாஸ் கம்பெனிக்காரனுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அதுக்காக அந்த அப்டாஸ் கம்பெனிக்காரனுக்கு 4 பேர் எவன் வந்தானோ அவனுங்க 4 பேர்த்தையும் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. எங்கே ஒரு பொம்பளை சீமனை ஊற்றி பற்ற வைக்கிறான்னா பார்த்துட்டு தானே நின்று இருப்பாங்க. அந்த சீமனை பாட்டில் தட்டி விட்டுருந்தா கூட அவள் பொழைச்சிருப்பாள்லங்க, அவள் உயிரோடு இருந்திருப்பாள்ல. அந்த பணத்தை அவங்க கட்டியிருப்பாங்கல்ல. இன்றைக்கி கட்டலினாலும் 10 வருஷத்துலையாவது பாடுபட்டு கட்டியிருப்பாங்கல்ல. கடைசி பட்சத்தில் யாருக்கிட்டையாவது காலில் விழுந்து கையில் விழுந்து வருஷத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டுனாலும் எதையாவது ஒன்று பண்ணி அரையும் குறையுமாவது அந்த பணத்தை கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு அவன் முழுசாக போயிட்டா, பசங்க வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க. அதுக்கு என்ன பதிலுங்க? சொல்லுங்கள், என்ன பதில்? நாங்கள் இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்க? இந்த பையன் இப்போ தான் தலைஞ்சு ஒரு 6 மாதமாக வேலைக்கு போகிறான். இவன் எப்படி அந்த கடனை கட்டி இனி மேலே வருவான்? இந்த படிச்சுட்டு இருக்கிறவன் இனி கடனை கட்டி எப்படி மேலே வருவான்? இனி எதை சாப்பிடுவாங்க? இந்த 10-20 நாளைக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. யார் என்ன பண்ணுவீங்களோ தெரியல. ஐயா சாமி, எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கப்பா. யார் கொடுப்பீங்களோ தெரியல. கடவுளே, யாரோ ஒருத்தர் எந்த மகராசனுக்கு இது ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க தெய்வமே. இந்த பசங்க 2 பேர்த்து வாழ்க்கையும் காப்பாத்துங்க தெய்வமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.